ஹலோ மக்கா, எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா ஸ்ரீநகரில் தான் இருக்கோங்க. ஸ்ரீநகரில் எங்கடா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம எங்கே போகிறோம்னா ஸ்ரீநகரில் ஒரு போர்ட் இருக்குது, ஒரு கோட்டை இருக்குது. அங்கே தாங்க போக போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்டாஸ்டிக்கான சூப்பரான ஒரு பிளேஸு, ரொம்ப ஒரு அருமையான பிளேஸுங்க. அது எங்கன்னா ஹரிபர்த், அது ஒரு கோட்டை தாங்க. அந்த கோட்டை தான் நம்ம போக போகிறோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். போகிற வழியில் சூப்பராக இருக்கும். நீங்கள் பைக்கு கார்லலாம் வரலாம். பைக்கில் காரில் வந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் அப்பரில் போயிடலாம். அதே ட்ரக்கிங்கில் போனால் கொஞ்சம் டைம் ஆகுங்க. டேரெக்ட் நாங்கள் மேலே வந்துவிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஆர்மி எல்லாம் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கேமராலாம் வீடியோ எடுக்கக்கூடாது, உள்ளே போனவரை எடுத்துக்கோங்க அப்படின்னு. இங்கே வந்து அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொடுக்கணும். ஆதார் கார்டு, லைசன்ஸ், ஏதாவது ஒரு 2 ஏரில் போகிறோமோ அது அவங்களோட ப்ரூஃபு கொடுத்து அவங்களே வச்சுப்பாங்க. ரிட்டர்ன் போகும்போது அவங்க நம்ம வந்து வாங்கிட்டு தான் போகணுங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் அந்த தாண்டி நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க, தண்ணி டேங்க். அந்த தண்ணி டேங்க் ஸ்ரீநகருக்கு ஃபுல்லாக இங்கே தான் சப்ளை ஆகுது. அது இல்லாமல் ஸ்டெப்ஸ் வந்து அழகாக ஸ்டெப்ஸு இப்படிலாம் போட்டிருப்பாங்க. சில இடத்துல கைப்பிடி எல்லாமே அழகாக இருக்கும். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஆர்மி. அவங்க தான் வந்து சோல்ஜர்ஸ் தான் ஃபுல்லாகவே இந்த கோட்டையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான். அது இல்லாமல் வந்து இந்த சைட்லெலாம் வந்து இந்த இரும்பு வீல்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. யாருமே உள்ளே வராத அளவுக்கு வந்து பக்காவாக வச்சுருக்காங்க. அங்கங்கேயும் வந்து கொஞ்சம் ஹால்ட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. நைட்டும் இங்கே தான் இருப்பாங்க. 24 ஹவர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்சிங் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேஃபான செக்யூரான ஒரு இதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ரீநகரோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த கோட்டைக்கு வந்தீங்கன்னா இது வந்து எத்தனை வருஷம் வந்து பழக்கம் உள்ளதுன்னா 300 வருஷங்க. 300 இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது. இங்கே பாருங்களேன், நீங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்களேன், அந்த வியூ வந்து அப்படி அருமையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வியூ வந்து அழகாக ரொம்ப சூப்பராக நான் வியூஸில் நீங்கள் பார்க்கல. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வந்து ஸ்ரீநகர் வந்து இந்த ஒரு கோட்டையை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கோட்டைங்க. ஆனால் பெரிய அளவுக்கு உள்ள வந்து இருக்காது. நீங்கள் வாக்கிங்கில் வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோம் உங்களுக்கு. அது அந்த வியூவும் சரி, அதை நீங்கள் போகிற வியூவும் சரி, எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதுதான் சொல்கிறேன். அது இல்லாமல் வந்து இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா 3 கோவிலுமே இங்கே இருக்குது. 3 சமயங்கள கோவில். ஹிந்து இருக்குது, ஹரிதுவார் இருக்குது, ஓகேங்களா. அது ஹிந்து கடவுளோட ஒரு கோவில் இருக்குது. 3மே இங்கே வச்சு இருக்குது. அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது என்ன கான்செப்டில் இங்கே உள்ள வந்துச்சுன்னு எனக்கு கிளியராக தெரில. அது 3மே ஒரு ஸ்பெஷாலிட்டினா அதுதான். ஹரித்வார் இருக்குது, அது முஸ்லீம்ஸ் ஒன்று இருக்குது, கோவில் இருக்குது. அது இல்லாமல் வந்து காளி கோவில் ஒன்று உள்ள இருக்குது. 3 கோவிலுமே உள்ளே இருக்குது. நீங்கள் ஸ்டெப்ஸு இறங்கும் போது தான் ஒரு கோவில் காமிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 2 கோவில் உள்ளே இருக்குது. முஸ்லீம்ஸ் ஒரு தமாஸ் பண்ணுறது மாதிரிலாம் வந்து உள்ளே இருக்குங்க. அது இல்லாமல் வந்து நிறைய ஹிடன் பிளேசஸ் உள்ளே இருக்குது. அது இல்லாமல் வந்து எதிரியை வந்து நம்ம தாக்காமல் இருக்க தற்காப்பு இதில் நம்மலாம் வச்சு இதான் ஃபஸ்ட்டு கேட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஆர்மி சோல்ஜர் இருப்பாங்க. இங்கே வந்து ரைட் சைடில் ஒரு வியூ போகும், லெஃப்ட் சைடில் ஒரு வியூ போகும், ஓகேங்களா. நீங்கள் வந்து ரைட் சைடில் போகக்கூடாது, லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஏன்னா வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ஏறி சுற்றி பார்த்துட்டு அந்த ரைட் சைடு இருக்குல்ல அந்த வழி தான் இறங்கி அவுட்டு போவோங்க. இந்த 2 வியூ வந்து வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு தாங்க, லெஃப்ட் சைடு ஏறிட்டு அப்படியே அழகாக போனீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக ஸ்டெப்ஸு நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேயும் வந்து இவ்வளோ அழகான போட்டெல்லாம் கட்டி இந்த கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்களே, இங்கே ஆச்சரியமாக இருக்குங்க. அது தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்துவிட்டோம். உள்ளே வந்து அந்த சின்ன செக்ஷனாக இருக்குன்னு அது இந்த தான் கிளியராக பார்க்க முடியும். செக்ஷன் ஃபுல்லாகவே இது வந்து இன்னும் செக்ஷன்ஸ் சரிங்களா. இது வந்து லாஸ்ட்டில் தான் போக போகிறோம். இங்கே வந்து மொத்தம் 3 இது இருக்குது, குளிக்கிற இடம் இருக்குது, ஓகேங்களா. 3 வச்சுருக்காங்க, பக்காவாக இருக்கும். 3மே சின்னது, மீடியம் சைஸ் இருக்குது, லார்ஜு, கிங் சைஸ் மாதிரி மொத்தம் 3 செக்ஷனில் எடுத்துருக்காங்க. 3 செக்ஷனில் வந்து குளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இங்கே வந்து அது இல்லாமல் அப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே தான் சொன்னேன் இந்த குருதுரு காளி கோவில் அப்படின்னு. அது நிறைய இடம் வந்து கொஞ்சம் இடிஞ்சிருக்கு. முன்னாடி வந்து கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், கூரையெல்லாம் போட்டு அப்படின்னு. இந்த இடம் இப்போல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து சொன்னல ஹரித்வார் சைடு காளி கோவில் ரைட் சைடு இங்கே தான் வந்து ஹரித்வார் இருக்குது, காளி கோவில் இருக்குது. நான் வந்து அப்படி வந்தீங்கன்னா பக்காவாக இருக்கேன். செம்ம நீட்டாக க்ளீனாக மெயின் பண்ணுறாங்க.
ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் ஃப்ளாக் கொடி கம்பம் அழகாக ஒரு கொடி கம்பம் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் நம்ம இதில் இருக்குது இந்த காளி கோவில், ஹரித்வாரம் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே விடலாங்க. ஃபஸ்ட்டில் என்ன போக சொன்னாங்க, உள்ளே போய் பாருங்கள், அப்படி செப்பல் கலத்திட்டு போங்க அப்படின்னு. எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் நானும் போகல. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பங்க. அது வந்து இதோட வியூ பாயிண்ட், டாப் வியூ பாயிண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் இங்கே மேலே வந்தேன். மேலே வந்தாச்சுன்னா வேறு லெவல் அல்டிமேட்டு தக்காளி சோறு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. இதில் வந்து இந்த வாட்சிங் டவர்ஸ் வந்து 4 வாட்சிங் டவர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட் நான் சொன்னேன் கீழே செக்ஷன் இருக்குன்னு. ஸ்ரீநகரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட்டு இந்த கோட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவே பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் இந்த கோட்டைக்கு வரேங்க வந்து இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஒவ்வொருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு சைடு செக்ஷன்ஸுமே எல்லாமே வந்து பக்காவாக பிளான் வச்சு எதிரி நம்ம வந்து அட்டாக் நம்மளை வந்து பார்த்துடக்கூடாது, அவங்க வரும்போது அவங்கள நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் திருட்டு அந்த சைட்லலாம் அந்த ஹோல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அது ஹிடன் க்ளோஸு, அதனால் ஏர் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். யாரும் வந்து நம்ம அட்டாக்கும் பண்ணலாம். அவங்கள நம்மளை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்களும் நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸஸ்ஸு. அங்கே லைட்டிங்லாம் செட் வச்சுருங்க. நைட்டு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டில் நீங்கள் வந்து அலோடு இல்லை, இந்த ஆர்மி பீப்புள் தான் இவங்க ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் ஸ்ரீநகர் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டூரிஸ்ட் பிளேஸுமே கண்டிப்பாக வந்து ஆர்மி அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருப்பாங்க. அவங்க வந்து காவல் கண்டிப்பாக நிற்பாங்க. ஏன்னா ஸ்ரீநகர் வந்து அவ்வளோ ஒரு கொஞ்சம் டேஞ்சரான பிளேசஸ் முன்னாடி இருந்துச்சு, இப்போ வந்து காமாக இருக்குங்க. நான் முன்னாடி ரொம்பவே இருந்துச்சு. நாங்கள் வரும்போது ஸ்கூல் பிள்ளைங்க தான் நிறையா வந்திருந்தாங்க, ஜாலியாக இருந்துச்சு. அவங்க தான் சும்மா துருவி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய வந்துருந்தாங்க இந்த கோட்டை வந்து இந்த கோட்டையை வந்து பார்க்குறதுக்கு. ரொம்ப அருமையான ஒரு கோட்டைங்க. கண்டிப்பாக வாங்க, எல்லோரும் விசிட் பண்ணுங்கள். அது வந்து 3 சமயமே இங்கே வந்து சமத்துவம் மாதிரி இருக்குது. இங்கே உள்ளே காளி கோவில் இருக்குது, ஹரித்வார் இருக்குது, முஸ்லீம்ஸ் பள்ளியும் இருக்குது. 3மே பக்காவாக இருக்குங்க. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியை தேடுறவங்க, எனக்கு நல்ல வியூ பாயிண்ட் வேணும், ட்ரக்கிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறவங்க கண்டிப்பாக வரேங்க. கண்டிப்பாக இந்த பிளேஸை நான் வந்து விசிட் பண்ணி மிஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஹரித்வாரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான கோட்டைகள் தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டை தான் இது. வந்து கரெக்டான ஸ்ரீநகரோட மைய பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஊரும் தெரியும் உங்களுக்கு, எல்லா ஊரும் தெரியும். அது இல்லாமல் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணிக்கூர் தாங்க. 1.5 மணிக்குள்ளே எல்லாமே கிளியராக விசிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும் உங்களுக்கு, புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு கோட்டைங்க இது. அப்படியே வந்து நம்ம இனி அடுத்த செக்ஷன் தான் போக போகிறோம். அப்படி கீழே இறங்கி டவுனில் போக போகிறோம். ஏன்னா நம்ம அங்கே உள்ளே போனோம்ல, அங்கேயே ஒரு சின்ன ஒரு குளம் இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் கீழே தாண்டி போனீங்கன்னா தான் இந்த முஸ்லீம் பள்ளி ஒன்று இருக்குது. முஸ்லீம்ஸ் பள்ளின்னு சொன்னல, அது இருக்குது கீழே. அது வந்து அங்கே அதுலேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். அதான் பயங்கரமாக இருக்கும்ல வியூ பாயிண்ட்டு. இது வந்து ஒரு செக்ஷனாக இருந்து போகும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி ஒரு அந்தப்புறமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன அந்த அளவு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சொன்ன கொஞ்சம் பெரிய ஒரு வியூ அந்த குளம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இந்த 2 செக்ஷன் தாண்டி வந்தேன் அந்த குளம் தான். ஆனால் பார்க்குற வீல்டு பார்க்குறது சின்ன சின்ன ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு கோட்டை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து அவ்வளோ பெரிய கோட்டைன்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு கோட்டை தான். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி நீட்டாக கட்டியிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சொல்லணும். முன்னாடிலேருந்து வெளியில் இது இருக்காது. இப்போ வந்து யாருமே தவறு இவ்வளோ விழுந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சேஃப்டிக்கு தான் இங்கெல்லாம் வந்து பில்ட் பண்ணிச்சிருக்காங்க. இது சும்மா கொஞ்சம் ஆழம் கொஞ்சம் அதிகம் இதில். இது வந்து சீக்கிரமாக யாரும் வந்து பெரியவங்க எல்லாம் வந்து குளிக்கதாக இருக்கும், நீச்சல் தெரிஞ்சவங்க அப்படின்னு. இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. இந்த டைம் வந்து கொஞ்சம் சம்மர் டைமில் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மழை டைம் வந்திருந்தால் கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. தான் நான் சொன்னேன்ல, இது வந்து முஸ்லீம்ஸ் இங்கே தான் அவங்க வந்து நமாஸ் பண்ணலாம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறேன், காமிங்களேன். டட்டடன் பாருங்களேன், ஸ்ரீநகரோட
மொத்த அழகி இங்கேருந்து ரசித்து பார்க்கலாம். அந்த லேக் தெரியுது, நம்ம அந்த இந்த பில்டிங்கோட இந்த வியூ பாயிண்ட், இது பார்த்தா இந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நீட்டாக தெரியுது உங்களுக்கு. நான் வெளியிட்டு பார்க்குறது சிம்பிளாக இருக்கும், இங்கே அதை பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கேருந்து போனீங்கன்னா அப்படி நம்ம அவுட் சைடு தான் நம்ம வந்து போகிறது. இங்கேயே வந்து நீங்கள் மேலே வந்து ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீட்டாகவே இல்லை, இருக்குது பார்க்க கடை கேவலமாக வச்சுருக்காங்க. அதனால் ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், மற்ற மாதிரி வெறும் இல்லை. நான் சொன்னல இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே சொன்ன ரைட் சைடில் நம்ம வந்து இறங்கி வரோம் அப்படின்னு, லெஃப்ட் சைடில் போய்ட்டு ரைட் சைடில் வருவோம்னா அது இந்த பிளேஸ் தான். இது இந்த நேரமாக வந்து இவ்வளே தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆர்மி பீப்புள் இருக்காங்க. இந்த கோட்டை வந்து மொத்தம் 300 வருஷம், ரொம்ப பழமையான ஒரு கோட்டைங்க, ரொம்ப அருமையான கோட்டை. நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் மைண்டு ஃப்ரீயாகவும் ட்ரெக்கிங் போகணும் எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகும்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு கோட்டைங்க இது. அது இல்லாமல் வந்து கோவில் வந்து இங்கே ஒரு 3 கோவிலுமே இருக்குது, நீங்கள் தியானம் பண்ணலாம். அந்தளவுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லாம் வந்து ஒரு கோவிலெல்லாம் போல் சும்மா போய் பார்த்துட்டு இந்த வந்துட்டேன். இறங்கும்போது என்ன பண்ணிட்டேன்னா, சீக்கிரமாக இறங்கணும்னு சொல்லிட்டு வந்து ஷார்ட்கட்லாம் வச்சுருந்தாங்க, ஷார்ட்கட்டில் இறங்கி வந்துட்டேன்னா. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரு பாருங்களேன், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஷார்ட்கட்டில் கேமரா கீழே விழுந்து கடவுள் போனதில் எதுவுமே ஆகலை. ஷார்ட்கட்டில் வரேன், என் ஃப்ரெண்டு வந்து ஷார்ட்கட்டில் எனக்கு கால் அடிக்குது, ஷார்ட்கட்டில் என்ன இறங்க முடியாது, நீயே போ அப்படின்ட்டு. சரி ஷார்ட்கட்டில் இறங்கினா இன்னும் கொஞ்சம் குயிக்காக இறங்கலாமே, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பழம், எப்படி தான் இறங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ண எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இறங்க அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் சாடி குதிச்சிட்டேன். சாடும் போது தான் எனக்கு கேமராவே கீழே விழுந்து. இந்த ஹைட்லேருந்து மேலே அப்படியே இறங்கி வந்திருக்கேண்ணா ஷார்ட்கட்டில். இதுன்னு ஈஸியாக போயிடலாம், அப்படி வந்தால் ரொம்ப தூரம் எடுக்கும். இதுனா டக்கு டக்குன்னு இறங்கிட்டேன். ஒரு பைக் வந்து அதே ஓவர்டேக் பண்ணி இறங்கிட்டேன். என் ஃப்ரெண்டு அவனுக்கு கொஞ்சம் முட்டி சரியில்லை, எல்லா ஃப்ரெண்டும் வந்து நடந்து வந்துட்டுருன்னு சொல்லிட்டுருக்கான். சரி நடந்து வா, வெயிட் பண்ணுறேன், இங்கே வெயிட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஷார்ட்கட் கிடையாது, ரோடு மேலே தாங்க போகணும். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணிட்டு வந்து தான் கூப்பிட்டு போகணும். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க.